ஊடகத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆஃப் பண்ணியிருக்கு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அப்படி இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்றாங்க. அப்படி நடக்குமா? இந்த அறிக்கையில் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. மெயின் காரணம் என்னன்னாக்கா ஆன்லேருந்து ஸ்விட்ச் ஆஃப்ல போயிருக்கு, அதை மறுபடியும் அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எழுதுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 6ஆம் பக்கத்தில் போட்டிருக்காங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. 2 போர்ஷன் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஏர்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும். முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது. ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் கிளியரன்ஸ் வாங்கி 13:38, 39க்கு அப்படி ஏர்போர்ன் ஆகிடுறது. 42க்கு 3வது செகண்டில் இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 அதனுடைய ஸ்விட்சஸ். ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்குறாரு, என்ன இது நீ எதாவது ஆஃப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நான் பண்ணலையே அப்படின்னோடனே அந்த பைலட் இம்மிடியேட்டாக, அதாவது இந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப கிளியராக எழுதுறாங்க, முதல்ல மரத்தில் அடிக்கிறது, மரத்தில் அந்த வீல் பட்ட உடனே ஏர்கிராஃப்ட் அப்படியே திரும்பி என்ன நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அது கிடையாது. பைலட்டுக்கு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 15,638, கோ பைலட்டுக்கு 3,500. இந்த மாதிரி ஒரு விபத்து நடத்திருக்கிறது ஒரு ரீசனே இல்லை. வெதர் கிளியராக இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லை, 218 டன் அது டேக் ஆஃப் பண்ணலாம். இந்த ஆக்சிடென்ட் நடந்து 12th ஜூன், ஓப்பன் பண்ணி ஃபைனலாக வந்தது 23 ஜூன். ஏன்னா அது 46 நாளைக்கு இருக்கிற எல்லா ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்குது. ஓகே, முதல்ல இந்த டேட்டா அன்றைக்கி எதாவது பேசுகிறாங்களா, அன்றைக்கி அந்த ஃபியூலை பற்றி எதாவது பேசுகிறாங்களா, இவங்க எல்லாம் அதை பற்றி ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரியா ஒரு மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி ஏர் இண்டியா 171 விமானம் வந்து விபத்துக்குள் ஏற்பட்டுச்சு. அதில் கிட்டத்தட்ட விமானத்துலையும் சரி அங்கே இருந்த மக்களும் சேர்த்து ஒரு 260 பேர்கிட்ட உயிர் பலியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் வந்து ரிசல்ட், அந்த ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அதில் என்ன தெளிவாக போட்டிருக்கு சார்? போன மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடந்த ஏர் இண்டியா விபத்துக்கு 2 லெவலில் என்கொயரி நடக்கும். எந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு நடந்தாலுமே ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒன்று இருக்குது. இது பண்ணுவாங்க, அவங்க ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த ஏர் இண்டியா விமானத்தில் மொத்தமாக இதில் கீழே இருந்தவங்க மேலே இருந்தவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 265 பேர் இருந்திருக்காங்க. அதை பற்றின ஃபுல் என்கொயரி ஒரு பெரிய லெவலில் எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லாருமே சேர்த்து அது கூட என்கொயரி அது தனியாக நடந்தது. இந்த மீன் டைம் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவுடைய அறிக்கை விபத்து நடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக உலக நாடுகளுடைய இது ICAO இருக்குது, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இந்த அறிக்கை தான் நேற்று வெளியிடப்பட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்போது எல்லா சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஓகே, நம்ம முகவரின்னு சொல்கிறோம்ல, அந்த முகவரியிலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இவர் தான் குற்றவாளின்னு சொல்கிறதோ அல்ல இதனால் அது நடந்ததோன்னு சொல்லலை. பிளாங்காக இருக்கிற ஒரு ஏரியாவில் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இந்த தவறு நடந்திருக்கிறது வாய்ப்பு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் விசாரணை நடக்கும், அது டீட்டெயில்டு என்கொயரி நடக்கும். ஓகே, அது ஃபுல் என்கொயரி நடக்கும். இப்போ நியூஸில் ஊடகத்துலாம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து ஆஃப் பண்ணியிருக்கு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க யாரோ, அதனால தான் அப்படி இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்றாங்க. அப்படி நடக்குமா? ஒரு காரணத்தினால என்னன்னாக்க பிளேன் இன்ஜின் எல்லாம் பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்கிறது, இல்லை ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் வர வரைக்கும் எல்லாம் திடீர்னு அது வந்து அதுக்கு ஃபியூல் வரவில்லை, அதனால தான் அது இதாகிடுது, இன்ஜின் ஆஃப் ஆகிதாயிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா, தெரிஞ்ச மாதிரி சொல்கிறதெல்லாம் இந்த அறிக்கையில் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னுங்கிறத ஒரு குவிக்காக சொல்லிடுறேன். இதில் எப்படின்னாக்க ஏர்கிராஃப்டில் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. இந்த இன்கமிங் ஏர்கிராஃப்டில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க, அதை கிரவுண்டில் இருக்கிற இன்ஜினியர் சரி பண்ணிட்டார். எல்லாமே நார்மல், வெதர் நார்மல், ஃபியூல் நார்மல், எல்லாம் பைலட்ஸ் எல்லாம் பிரெத்லெஸ் பண்ணாங்க. பைலட்ஸ் ஹோட்டல்லேருந்து தான் வந்திருக்காங்க, ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க, க்ரூ எல்லாம். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து டாக்ஸி அவுட் பண்ணி வண்டி ஏர்போர்ன் ஆகிறது, அதாவது கிரவுண்ட்லேருந்து இப்படி லிஃப்ட் ஆகுது. லிஃப்ட் ஆன உடனே இந்த இதில் சொல்கிறாங்க ஏதோ நடந்திருக்கிறது, அதனால் வண்டி விழுந்து விட்டது. அது முதல் இதான் நம்மளுக்கு தெரிந்தது. அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, DFDR, CVR பிளாக் பாக்ஸோட 2 போர்ஷன் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஏர்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும். முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது. ரெண்டுமே காமன் டேட்டா தான் கொடுக்கும். ஒரு இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க, ஏர்கிராஃப்ட் ஏர்போர்ன் இந்த டைமிங்கோடய நான் ஐ வில் கிவ் இட் இன் ரைட். ஏர்கிராஃப்ட் வந்து மதியம் டேக் ஆஃப் கிளியரன்ஸ் வாங்கி 13:38, 39க்கு அப்படி ஏர்போர்ன் ஆகிவிடுறது. 42க்கு 13:38, 42 செகண்டில், 3வது செகண்டில்
இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 அதனுடைய ஸ்விட்சஸ் ரன்லேருந்து கட் ஆஃப், அதாவது நம்ம ஆன்லேருந்து ஆஃப்க்கு போகிறது, நம்மளோட லேமன் அது வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் லாங்குவேஜ். அது ஃபியூல் வந்து ரன் பொசிஷன்லேருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு போயிடுறது ஒரே செகண்டில், ரெண்டுமே. அந்த சமயத்தில் தான் ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்குறாரு, என்ன இது நீ எதாவது ஆஃப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நான் பண்ணலையே அப்படின்னோடனே அந்த பைலட் இம்மீடியட்டாக, அதாவது ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் டக்குன்னு 13, 38, 52 அங்கே 49 இங்கே 3வது செகண்டில் ஆன் பண்ணிடுறாரு. ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிடணும். ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 52 முடிஞ்சோன்னா 54க்கு, அது 2வது செகண்டில் 2வது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த பவர் வரல, ஏர்க்ராஃப்ட் போயிட்டே இருக்குது, பவர் லூஸ் பண்ணி இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒன்று. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் இல்லை. இந்த எக்ஸசைஸ்லாம் எப்படின்னாக்கா, இப்போ விமானம் அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஏதோ ஒரு ஃபியூவல் ப்ராப்ளம் வருதுன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுது. இந்த இடத்துல இன்னும் கெயினே பண்ணல. அந்த அதே லெவலில் போனதுனால இந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப கிளியராக எழுதுகிறாங்க. முதல்ல மரத்தில் அடிக்கிறது, மரத்தில் அந்த வீல் பட்ட உடனே ஏர்க்ராஃப்ட் அப்படியே திரும்பி, இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய ஏர்க்ராஃப்ட் விழுந்தது வந்து இதில் ட்ரோனில் போய் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே திரும்பி அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படி போய் அந்த வீல் அடித்தோடனே அப்படியே திரும்பி நேராக கொண்டு போய் அந்த டாக்டர் இருக்கிற அந்த ஹாஸ்டலில் அடிச்சிருக்கு. 5 விதமான பில்டிங்ஸு ஒரே சமயத்தில் உடஞ்சது மட்டும் இல்லாமல் நெருப்புலேயும் மாட்டேன். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபைண்டிங், அதாவது என்ன கண்டுபிடிப்பு என்ன இருக்குன்னாக்க, இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு தான் முதல்லே பார்ப்பாங்க. ஓகே. இந்த கமிட்டியோட இதில் என்னன்னாக்க, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்குது. இந்த நம்ம ஏதாவது இந்த ஒரு விபத்து நடந்தது இல்லையா, இந்த விபத்தோட டீட்டெயில்ஸ் கூட அந்த எஃப்ஏஏக்கு போயிடும். எஃப்ஏஏக்கு மூலமாக யாரெல்லாம் இந்த 787 வண்டிகளை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி நடந்ததுப்பா ஜாகிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இது. ஆனால் இந்த சேம் டைப் அந்த ஃபியூயல் வந்து ஆன்லேருந்து ஆஃபுக்கு போகிறத ஸ்பெஷல் ஏர்வொர்தினஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் SAIB அப்படின்னு டிசம்பர் 17, 2018 போயிங் கம்பெனி ரிகார்டிங் தி பொட்டன்ஷியல் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் லாக்கிங் ஃபீச்சர் ஃபார் தட் பர்டிகுலர் பிளேன், இந்த டைப்புக்கு. ஓகே. இந்த டைப் ஏர்க்ராஃப்டில் ஏற்கனவே வந்திருக்கு. இது வந்து ஏற்கனவே போயிங் இது வந்து 787 737 இருந்ததுனால அந்த ஃபீச்சர் வந்து இந்த மாதிரி இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்என்கேஜ் ஆகுதுனால. அதனால் நீங்கள் அதனை கருத்தில் கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாக்கா நம்மளுக்கு ஏதாவது சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக இருக்கும்போது இந்த இடத்துலலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொசுவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், ஜாகிரதையாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கொசு தேங்காமல் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. யாருக்கோ அறிவுரை சொன்னாங்கன்ற மாதிரி எடுத்துக்கொண்டதாக இந்த ரிப்போர்ட்டில் ஏர் இண்டியா குற்றமே சாட்டியிருக்காங்க. As per information from Air India, the suggested inspections were not carried out as the SAIB was advisory and not mandatory. அவங்க யாருக்கோ சொன்ன மாதிரி ஒரு அறிவுரையை தான் சொன்னாங்க, அது நீ பாருன்னு சொல்லலன்னு. இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம வண்டியில் அந்த மாதிரி இருக்கா, பிரச்சனை இருக்கா, அந்த நம்ம இதை கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி பண்ணவில்லை. ஜென்ரலாக இந்த 787 ஏர்க்ராஃப்ட்டுக்கு இந்த வண்டி ANB ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த மாதிரி ப்ராப்ளமே வரவில்லை இது நாட்கள் வரை. 11 வருடமா. 2013 இந்த வண்டி வந்திருக்கு, 12 வருஷம் ஆயிருக்காங்க. அதனுடைய டேட்டாலாம் இருக்குது. நீங்கள் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பைலட்டோட இன்ஃபர்மேஷன், பைலட் எவ்வளோ, கோ பைலட் எவ்வளோ. இங்கே பாருங்கள், பைலட்டுக்கு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 15,638, கோ பைலட்டுக்கு 3,500. இந்த ஏர்க்ராஃப்டில், இந்த மாதிரி டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்டில் அவர் பண்ணுறது 8,596, கோ பைலட்டுக்கு 1,128. என்ன நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 12/1/33 ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் ATCயோட, அதாவது ஏர்க்ராஃப்ட் டிராஃபிக் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் டவரோட பைலட்டோட கான்வர்சேஷன் ஃபுல்லாக டிரான்ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குது. இப்போது என்ன சொல்கிறாங்கனாக்க, எதனால் அது வந்தது, ஆன் பொசிஷன்லேருந்து ஆஃப் பொசிஷன் வந்தது, அந்த சமயத்தில் தே ட்ரை டு டூ இட். ஏன்னா அந்த கான்வர்சேஷன் வந்திருக்குல்ல, ஏன்பா அது ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, ஒய் இட் இஸ் ஸ்விட்ச் ஆஃப், நோ ஐ ஹவ் நாட் டன் இட் அப்படின்னா அடுத்தது ஆக்டிவேட் நடக்கிறது. இந்த வாய்ஸ் முடிஞ்ச உடனே அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறது. தட் மீன்ஸ் 2 பேரில் யாரோ ஒரு பைலட் அதை ஆன் பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு டைம் இல்லை. அது நானும் யோசிச்சேன். ஏன்னா பயணத்தை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா. இல்லை, ஆஃபில் இருந்ததுனாக்க ஏர்க்ராஃப்டே நகராது. நிறைய பேர் புரிதல் எப்படி இருக்குன்னா, இப்போ பெட்ரோல் பைக்கில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா
ஃபியூலுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் வச்சு வண்டி ஓடும், அதுக்கப்புறம் நின்று அடைச்சிரும்ல, அந்த மாதிரி அவங்க இல்லை ஒப்பிடுறாங்க. அது நீங்கள் ஏன் பைக் பற்றி சொல்கிறீங்க? நான் யூஸ் பண்ணுறது வந்து இது ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர். அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டரில் ஆன் ஆஃபே கிடையாது. நான் போய்ட்டு உள்ள சாவி போட்டு ஆன் பண்ணேன்னாக்கா அது த மொமெண்ட் ஐ ப்ரெஸ் தி இக்னிஷன் ஃபியூல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங், அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்டோடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபியூலை பொறுத்த வரைக்கும், சேஃப்டி எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியர். அதாவது இந்த மாதிரி ஒரு விபத்து நடத்துறதுக்கு ஒரு ரீசனே இல்லை. வெதர் கிளியராக இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லை, 218 டன் அது டேக் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இது 213 டன் தான் அதில் லோடு இருக்குது. இன்னும் 5 டன் அண்டர் லோடு வச்சு தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஓவர்லோடு அது இதுவும் கிடையாது. கரெக்டாக அந்த செக்டருக்கு ஏற்ற ஃபியூல்லாம் போட்டிருக்காங்க. இது மேன் ஃபெயிலியர் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது என்னுடைய இதில் என்னன்னாக்கா, இது ஏற்கனவே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுச்சுவேஷனை சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. போலீஸோட இது வேற, அந்த திருடனை கூட்டு வந்து எப்படி திருடினான்னு கேட்பாங்க, யாரும் கொலை பண்ணான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் அப்படியுமே போட்டு பைலட் கோபைலட் 2 பேரும் அதே செகண்டில் வந்து சிமுலேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடந்ததுங்கிறது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பிளாக் பாக்ஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் ஆகாதா? அங்கே சிசிடிவி இருக்கும் இல்லையா மேலே? இல்லை, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்று டேட்டா, ஓகே, இந்த டேட்டா எடுத்ததுக்கு அப்புறமே இந்த ஆக்சிடென்ட் நடந்து 12th ஜூன், அவங்க அதை ஓப்பன் பண்ணி ஃபைனலாக வந்தது 23 ஜூன். ஏன்னா அது 46 நாளைக்கு இருக்கிற எல்லா ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்குது. 12 ஜூனுக்கு பின்பக்கம் இருக்கிற 46 நாட்களுடைய டேட்டா அதில் இருந்திருக்குன்னு இதில் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, அதை என்ன பண்ணோம்? ஓகே, முதல்ல இந்த டேட்டா அன்றைக்கி எதாவது பேசுகிறாங்களா, அன்றைக்கி அந்த ஃபியூலை பற்றி எதாவது பேசுகிறாங்களா, இவங்க எல்லாம் அதை பற்றி ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. அது ஓகே. அதே மாதிரி இந்த நம்ம டேட்டா மாதிரி இந்த மாதிரி ஷீட்டில் ஃபில் பண்ணுறது, அது இந்த மிஷின் லாங்குவேஜில் அடிக்கும், அப்புறம் அதை டீகோட் பண்ணுவாங்க. டீகோட் பண்ணும்போது அந்த வாய்ஸில் தான் பண்ண முடியும். வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆடியோவில் ஒரு எவ்வளோ பைட் வரும், வீடியோவில் எவ்வளோ பைட். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு அஃப்கோர்ஸ் டிவிஆர்னு ஒன்று இருக்குது, நம்ம ஏர்க்ராஃப்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதில் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து மே நாட் பி ரிலவெண்ட். ஏன்னா அது ஹைஜாக் சுச்சுவேஷனில் தான் அது வரும். யாரோ ஒரு பைலட்டை வந்து ஒரு கேபின் குரூ யாரோ ஒரு பேசஞ்சர் மிஸ்பிஹேவ் பண்ணால் அதுக்கெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இது வந்து தேவையே இல்லை. அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்களா சார்? இதை பற்றின விசாரணை இல்லை, இது வந்து இப்போ நம்ம இந்த ஷூட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவியில் இந்திய விமானிகள் சங்கம் இதை பற்றி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதில் எல்லாம் சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்குது. மேபி உங்களுக்கெல்லாம் இருந்தால் நான் ஐம் ப்ரிப்பேர்ட் டு சென்ட் இட் டு யூ ஆல்சோ. இதில் எங்கேயுமே பைலட்டை பற்றி சொல்லவே இல்லை. ஆமாம், பைலட்டை குத்தமாக சொல்லலை. அவர் சொல்கிறாங்க அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அவருக்கு இவ்வளோ ஹவர் வந்திருக்கு, லைசன்ஸ் கரண்ட்டாக இருந்திருக்கு, மெடிக்கல் கரண்ட்டாக இருக்குது, அவர் வந்து ஹோட்டல்லேருந்து தான் வந்திருக்காரு, அவருக்கு வந்து இத்தனை ஆயிரம், அவர் கோபைலட்டுக்கு இவ்வளோ இதாக இருந்திருக்காரு, எல்லாமே அவர் வேலையை கரெக்டாக பண்ணி லாஸ்ட் மினிட்ல கூட அவர் வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இவங்க கொஸ்டின் கேட்குறது என்னென்னா, இவங்க வந்து கடைசி பக்கத்தை படிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதனுடைய மெயின் காரணம் என்னன்னாக்கா ஆன்லேருந்து ஸ்விட்ச் ஆஃபில் போயிருக்கு, அதை மறுபடியும் அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எழுதுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 6ஆம் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அந்த 2018 அந்த ஸ்நாக் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு, போயிங் கம்பெனி இந்த மாதிரி ஒரு அறிவுரை எல்லா கம்பெனிக்கும் போட்டிருக்காங்களேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாருமே பார்க்கல. ஃபுல் ரிப்போர்ட் இருக்குது. இந்த இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், ஐ ரிக்வெஸ்ட் ஆல் பைலட்ஸ், ஆல் engineers, qualified ones, please go through this in the entirety with an open mind. I don't find any accusation on a pilot on his performance or their capability. இப்போ இந்த நடந்திருக்கு இல்லையா, இப்போ அந்த போயிங் கம்பெனிக்காரனை கூப்பிடுவாங்க, ஏன்பா நீ அந்த 18 ஏதோ சொல்லியிருக்க, என்னது இதுன்னு கேட்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஏர் இண்டியாவுக்கு. அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஏர்க்ராஃப்டில் வந்திருக்கா, வேறு ஏதாவது இதில் வந்திருக்கா, இதே டைப்பில் வந்திருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ கடைசியாக வந்து எப்படி இது முடியும்னாக்க, இது என்ன ஏதாவது தவறு நடந்திருந்ததா, தவறு நடந்திருந்தால் மேனுஃபேக்சரரோட தவறு, அதனுடைய அந்த பார்ட்டுடைய டெஃபிஷியன்சியாக இருந்ததுனாக்க அதை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம தான் எல்லாருமே அடிக்கடி பேசுவோமே, ஒரு மாருதி உத்தியோகில் வந்து ஒரு வண்டி ஒரு பிரேக் ட்ரம்மில் ஏதாவது ஒரு ஸ்நாக் இருக்குனாக்க அந்த சீரீஸ் வந்த எல்லா வண்டிகளையும் பக்கத்தில் இருக்கிற மாருதி டீலர்கிட்ட போய் ஃப்ரீயாக மாற்றிக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதே தான் நடக்கும். ஓகே சார், இந்த விபத்தை பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு.